தமிழகத்தில் சாமிகள் மக்கள் வாழ்வில் ஆன்மீக நம்பிக்கையை மட்டுமல்ல சமூக நெறிகளையும் உருவாக்கியுள்ளன. ஒரு காலத்தில் ஊர்க்கூட்டங்கள் கோவிலின் முன்பாகவே நடந்து மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. இத்தெய்வங்கள் மக்கள் மனதில் தைரியமும் ஒற்றுமையும் ஊட்டின. அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் சிறப்பு நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம். இது இன்றைய விஜயதசமி சிறப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை அயப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனோட அருமைகள் பெருமைகள் பற்றி பேசலாம். அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். சிற்றாடை
அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஈசனே சூரிய பிரகாசனே வாசனே தில்லை வாசனே தில்லை வாசனே சித் சபை வாசனே நடன சபை வாசனே பொன்னம்பல வாசனே பொன்னம்பல வாசனே பெரம்பல வாசனே நடன சபை வாசனே கனக சபை வாசனே கனக சபை வாசனி பமகரே மகரே சகரே மபனி மபனி சகரே மகரே பனி சகரி பா சகரே மகரே சனி மகரே சனீஷனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரும் பக்தர்கள் அம்மனை வழிபடுவதின் மூலமா அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. அங்காளம்மன் கோவிலுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. எனக்கு சொந்த ஊர் வந்து கும்பகோணம். நான் இங்கேருந்து இங்கே வந்து சென்னையில் வந்து வாழ்கிறேன். எனக்கு அடைக்கலம்னா எனக்கு அங்காளம்மன் தாய் தான். நான் என்னோடய கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எனக்கு வந்து அதிகமாக இவங்க தான் எனக்கு பக்கபலமாக. ஒரு பக்கம் ஹஸ்பண்டை வேலை செஞ்சு செலவு பண்ணலாலும் எனக்கு வந்து ஆறுதல் அப்படின்னு தேடி வந்து ஓடி வந்தது இந்த அம்மா கிட்ட தான். நான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை நார்மலாக பிறந்துட்டான். 2வது குழந்தை வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் பிறந்தான். அவன் உருவானதுலேருந்தே பிரச்சனை தான் எனக்கு. அவன் உயிரோட இருப்பானா இல்லையா, ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போனால் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க. எதை நம்புறதுன்னே தெரியாமல் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அழுவேன். அழுததுக்கான பலனு எனக்கு கடவுள் புண்ணியத்தில் குழந்தை நல்லபடியாக பிறந்தான். ஆனாலும் கொஞ்சம் கால் பிரச்சனையாயிடுச்சு. நடப்பானா மாட்டானான்னு அது ஒரு வேதனையாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமும் மறுபடியும் அம்மாக்கிட்டே வந்தேன். நடப்பான் அப்படின்ற ஒரு ஆறுதல் எனக்கு எல்லாமே அம்மா தான் கொடுத்தது. இன்றைக்கி அவன் நல்லா நடந்து அவன் வந்து +1 படிக்கிறான், 11வது படிக்கிறான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். என் பேர் ராஜேஸ்வரி. நான் காயத்ரி நகரில் இருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து அம்மா அந்த சின்ன சிலையிலேருந்தே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அம்மா இந்த அளவுக்கு வளர்ந்து இதுவாக பெருசாக வந்திருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கு எதனா ஒரு குறைனா இந்த அம்மா கிட்ட வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா சூளத்தில் சொருவிட்டு, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சூளத்தில் சொருவிட்டு அந்த அம்மாகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அதேமாதிரி இங்கே வந்து வருஷம் வருஷம் கூழ் ஊற்றுவாங்க, அப்புறம் வந்து வளைக்காப்பு பண்ணுவாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க, இப்போ பால் குடமும் எடுக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி வளைக்காப்பு வந்து குழந்தைங்க இல்லாதவங்க வந்து வளைக்காப்பு செஞ்சுக்கிட்டாலும் நிறைய பேருக்கு குழந்தைங்க பிறந்திருக்குது. இந்த அம்மாவோட மகிமையினால் எல்லாமே அம்மா கிட்ட நடக்குது. யார் யார் என்னென்ன வைக்கிறாங்களோ அதே மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனால் அது நடக்காமல் இருக்காது. நீ தாம்மா எல்லாமே பார்த்துக்கணும், எங்களுக்கு வேறு யாரும் கதி கிடையாது. நான் வந்து மனுஷால யாரையுமே நம்ப மாட்டேன். தெய்வம் இவங்க அம்மா, அவங்க அப்பா, அண்ணன் தம்பிங்க வந்து பிள்ளையார் விநாயகர்னு நினச்சின்னு என் ஃபேமிலியாக நினைக்கிறது தெய்வத்தை தான். அந்த தெய்வம் என்றைக்குமே எனக்கு கைவிட்டது கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, அப்போ அழுது புரண்டப்போ கூட இந்த தெய்வம் தான் காப்பாற்றினாங்க. அதனால் வந்து எனக்கு தெய்வ நம்பிக்கை தான் அதிகம். ஏன்னா எனக்கு சொல்ல வரல, ஆனால் அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்காங்க. எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. எந்த ஒரு வெள்ளமோ எது வந்தாலும் எங்களை பாதிக்கிறது கிடையாது. என் பேர் லேக்கா. நான் 25 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3-4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ சொன்னாங்க இந்த கோயில் வந்து விளக்கு போட்டு போனீங்கன்னா குழந்தை பிறக்குன்னு சொன்னதால் 11 நாள் காலையில் வந்து அம்மாவுக்கு விளக்கு போட்டு போனேன்.
உடனே அந்த வருஷமே குழந்தை நின்று இப்போ 2 குழந்தை இருக்குது, நல்லா படிக்கிறாங்க. என் பேர் பஞ்சவர்ணம். நாங்கள் மோப்பேர்லேருந்து இங்கே வந்து 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டேன் அம்மா அப்பாக்க. தினம் வந்து அவளை வேண்டிட்டு போனால் தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அவளுடைய நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் அங்கேருந்து வரும்போது ரொம்ப மன கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் துயரத்துலேயும் வந்தோம். இன்றைக்கி எனக்கு வந்து மக்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு அளவுக்கு அம்மான்னு சொல்கிற அளவுக்கு என்னை வச்சுருக்கா. இன்றைக்கி நான் வாழ்கிறேன்னா, என் குடும்பம் வாழுதுன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவள்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சோம். நிறையா வேண்டுதல் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு ஒரு துணையாக இருந்து, என் தாயாக இருந்து என்னை காப்பாற்றிட்டு வரா. அவளுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் கிடச்சி நல்லா இருக்காங்க. இதுபோல் எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். என் பெயர் வேணி. இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிறது எனக்கு தொப்புள் கொடி உறவு மாதிரி. ஏன்னா நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தவன். அங்கே வள்ளியூர் ஏர்வாடிங்கிற ஸ்தலத்தில் வந்து அங்காள ஈஸ்வரி மலை மேலே இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அந்த அங்காள ஈஸ்வரிக்கு பௌர்ணமி தோறும் நடந்தே போவாங்க. எங்கள் ஊர்லேருந்து போயிட்டு மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பாடு இல்லாமல் அன்றைக்கி பூரா சாப்பிட மாட்டாங்க, விரதம் இருந்து பண்ணுவாங்க. நான் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சென்னையில் தான் இருந்தேன். பட் அங்காள பரமேஸ்வரி கோவில் நான் ரொம்ப பார்த்ததில்ல. இப்போ அயப்பாக்கம் வந்து 13 வருஷம் ஆகுது. இங்கே வந்த உடனே இப்படி ஒரு இங்கே அம்பாள் இருக்கான்னு சொன்னோடனே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு பரம சந்தோஷம் எனக்கு. எங்கள் அம்மா வந்து வழிபட்ட தெய்வத்தை இன்றைக்கி நானும் வந்து தினம் வந்து கையெடுத்து கும்பிடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. எனக்கு தனியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய எனக்கு அவள் பண்ணியிருக்கா. என்னுடைய மன கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் கூட அவள் தீர்த்து வச்சுருக்கா. இன்றைக்கும் இப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு அவள் ஒருத்தி தான் காரணம். அவள் இல்லாமல் நாங்கள் இல்லை. வணக்கம், என் பேர் கீதா சண்முகம், காயத்ரி நகரில் இருக்கேன். ஆக்சுவலி உண்மையிலுமே நான் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். நான் 2017 அப்பா வந்து என்னை ஆட்கொண்டார். 2017 ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இப்போ 7 to 8 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றங்களை கொடுத்துருக்காரு. அதாவது என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு என்னை மாற்றிருக்கார் வாழ்க்கையில். எவ்வளோ விஷயங்களை கடந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னை கடந்து நான் இருக்கேன் நீ வா, நான் இருக்கேன் நீ வான்னு சொல்லி என்னை கைப்பிடிச்சி எவ்வளோ விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு சங்குநாதத்துலேருந்து, ஒரு திருவாசகத்துலேருந்து, ஒரு முற்றுதல் போகிற விஷயத்துலேருந்து அவ்வளோ விஷயத்தில் என் மனசில் மாற்றத்தை கொடுத்து, என் உடம்புலையும் தெம்பை கொடுத்து எவ்வளோ விஷயத்தை நான் கடந்து வந்திருக்கேன். சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதாவது தெய்வம் வந்து நம்ம வந்து அவங்க தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து எங்கெங்கே கூப்பிடணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெய்வம் தான் முடிவு பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையுமே. நம்ம ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கோவில் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், எனக்கு வந்து புது ஒரு சொந்தம் கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து 2017 ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளோ இடத்துக்கு உழவார பண்ணி போயிருக்கேன், எல்லா விஷயமும் போயிருக்கேன். ஆனால் இங்கே அங்காள பரமேஸ்வரி, நம்ம சந்திரமௌலீஸ்வரர், இங்கே வரும்போது அவ்வளோ மாற்றங்களை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்பா எல்லாமே என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ விஷயம் நான் கடந்து வந்திருக்கேன். என் பொண்ணு விஷயத்துலேருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் எல்லாமே வரும். ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளை அவங்கள கரம் பிடிச்சி நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லி நம்மளை அழகாக வழி நடத்தி போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய இதில் வந்துட்டு அதாவது பித்தப்பையில் வந்து 7 to 8 mm எனக்கு ஸ்டோன் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் திடீர்னு வாமிட்டு, ஸ்டமக் பெயின் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது நீ வந்து டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேறு ஒன்றுமே பண்ணலை. டெய்லி சிவபூஜை பண்ணுவேன். 4 o'clock எழுந்து சிவபூஜை பண்ணுவேன். அவர் மேலே போடுற விபூதியை எடுத்து வாயில் போடுவேன், அவ்வளோதான். திரும்ப டாக்டர்கிட்ட வந்து அன்றைக்கி அதாவது சர்ஜரிக்காக சரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், எவ்வளோ ஸ்டோன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போயிட்டு நான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை மாதிரி மிரக்கல்ஸ் வந்து யாரால் பண்ண முடியும்? தெய்வத்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும் உண்மையிலுமே. வணக்கங்க, என் பேர் மஞ்சுளா. நான் இந்த அயப்பாக்கத்தில் வந்து 30 வருஷம் ஆகுது. வந்து கொஞ்ச நாள் எனக்கு அந்த சாமி நம்பிக்கை சுத்தமாகவே எங்கள் வீட்டில் என் தம்பி அடிக்கடி சொல்கிறதே சாமியை நம்பாத, எதையும் நம்பாத, போவாத, அதெல்லாம் ஏமாற்று வேலைன்னுவான். அன்றைக்கி வந்து அதெல்லாம் நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் எதுவுமே சாமி அது இதுனா எனக்கு கும்பிட்றதுன்னா என்னன்னு தெரியாது. வந்த புதுசில்
நான் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சாமி நம்பிக்கை இருந்ததே மாதிரி நான் தன்னாலே இருப்பேன், வீட்டில் இருப்பேன், சாதாரணமாக இருப்பேன். எல்லாம் சாமி கோயிலுக்கு அது இதுன்னு போவாங்க, நான் போகவே மாட்டேன், கேர் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்த இந்த ஊரில் வந்து 3 குழந்தை எனக்கு 3 குழந்தையில ஒரு குழந்தை இறந்துட்டா. நல்லா வளர்ந்து ஆளாயின பாரு இறந்துட்டு எனக்கு அந்த குழந்தையிலே எனக்கு ரொம்ப துயரத்தை கொடுத்துருச்சு. குழந்தை ஃபஸ்ட்டு தலை பொண்ணு இறந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்லேயே அடைஞ்சு வளர்ந்து கொஞ்சம் பெரிய நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தை இறந்துடுச்சே, நம்ம இருந்து நம்ம குழந்தை இறந்துச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேயே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். வீட்டில் எல்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு. நானும் என் வீட்டுக்காரும் நம்ம குழந்தையே இல்லை எதுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏதாவது சாப்பிட்டு இறந்துடலாம் அப்படி இருந்தோம். அப்புறமா பக்கத்தில் சொன்னாங்க, இதே வாழ்க்கை கிடையாது, இன்னும் 2 குழந்தைங்க இருக்குது, வாழணும். நீ கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடு, செல்லியம்மா கோயிலில் போயிட்டு விளக்கு போடு, துர்கா பூஜைக்கு போயிட்டு கலந்துக்கின்னு அது விளக்கு போடு சரியாயிடணும். முதல்ல செல்லியம்மா கோயிலுக்கு தான் வந்தேன். வந்து அங்கேருந்து விளக்கேற்றினேன். விளக்கேற்றி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணீர் எனக்கு ரொம்ப துயரமாக இருந்தது. எனக்கு அதையும் தாங்க முடியல. விடாமல் நான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பக்கத்தில் என் கூட வரவங்க எல்லாமே சொன்னாங்க, சாமி கும்பிடு, நல்லது நடக்கும். இங்கே வந்து அம்மாவை தொட்டேன், இங்கே வந்து என் சக்தியை சொல் எல்லாம் எனக்கு கோயிலில் இருக்க சக்தி வந்து எனக்கு சொன்னார். வந்து அழுவேன் நான், சக்தி இந்த மாதிரி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார், இதை மாதிரிலாம் பண்ணுமா, இதை மாதிரிலாம் பண்ணு, இதெல்லாம் நடக்கும், விளக்கேற்று, இதை அதை செய், எல்லாம் சரியாயிடும். அம்மாவை நம்பி வந்துட்டு என்கிட்ட சொல்லாது, அம்மா கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாது, அம்மா கிட்ட சொல்லுன்னுவார். இங்கே வந்த நாள்லேருந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. இங்கே வந்து இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு எல்லா கவலையும் தீர்ந்து இப்போது ஒரு சொல்லவே முடியல என்னால். என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்தா மாதிரி என் பொண்ணு மூலயமா என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்து இந்த அம்மா கிட்ட வந்து சொல்ல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா. ஒரு தொல்லையும் இல்லை, எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் அம்மனின் சிறப்புகள் பற்றியும் விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடியேன் பெயர் பிரபு. அடியேன் வந்து ஒரு தவப்புதல்வன் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் பொறுத்து பிறந்தேன். 20 வருஷமாக நான் வந்து இந்த தெய்வ வழிபாட்டிலலாம் இருந்ததே கிடையாது. ஜாலியாக சோல்ட் ஆன் கேஷ் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த சாமியினுடைய பக்தி, சாமியினுடைய கடாட்சமாறல் எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தேன். சடன்லி ஒரு மிராக்கலாக வந்து என்னுடைய குலதெய்வம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அவளுக்கு பூஜைலாம் பண்ண ஆரம்பித்து அவள்கிட்ட வந்த உடனே எனக்கு ஒரு கிரேஸ் ஏற்பட்டது. எனக்கு அந்த கிரேஸ் ஏற்பட்டதுன்னு எப்படின்னாக்கா, அவள் வந்து என்னை ஆட்கொண்டதுக்கப்புறம் எது ஒன்றாலும் இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன். ஒன்று ஒன்றா பண்ணும்போது அவள் நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொடுத்து என்னை ஒரு வழிக்கு அவள் வழிக்கு என்னை கொண்டு வந்தா. இந்த 97 ஆரம்பித்தது 2002 2003 வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அம்மாவுக்கு வந்து அடிக்கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி இருக்கும்போது வந்து பார்த்தாக்கா அம்பாள் வந்து 2 நாகம் பின்னல் இதுவாக இருந்து மேலே கோயில் மேலே இருந்த உடனே நாங்கள் போய் இருக்கிற வரைக்கும் மேலேயே தான் நின்றுட்டே தான் இருந்தது, எதுவுமே பண்ணலை. ஆச்சரியமாக இருந்தது. 11 மணிக்கு வந்து சாமி இது கோயில் மேலே நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு அவங்க கொடுத்த காட்சி. அந்த காட்சியின் மூலியமாக நாங்கள் 3 சுற்றிட்டு வந்த வரைக்கும் நின்றுட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா மலன்னு இதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கட்டுறதுக்கான இது பண்ணி 2004 வந்து கோயில் வந்து கட்டினோம். 2004 கும்பாபிஷேகம் பண்ணி அதிலிருந்து ஒரு வழக்கமாக அம்பாளுக்கான இதை வந்து சீரம் சிறப்பமாக திருவிழாக்கள் வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 2016 வந்து 2வது கும்பாபிஷேகம் பண்ணினோம். 2வது கும்பாபிஷேகம் பண்ணும்போது அம்மா மாத்திரம் இருக்காங்களே, ஐயாவை கூட சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஐயா சந்திரமௌலீஸ்வரரை சேர்த்து வச்சோம். அதுக்கப்புறமா வந்து 2016 முடிஞ்சதுக்கப்புறமா சந்திரமௌலீஸ்வரருக்குன்னு தனியாக ஒரு ஆலயமாக சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இரட்டை பஞ்சாங்க முறையில் 2 நிலை கோபுர இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு தனியான சன்னதியை அமைச்சு 2025 பண்ணினோம். 5/6/2025 பண்ணினோம். இப்போ ஐயாவனுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து சந்திரமௌலீஸ்வரர் வந்து சந்திரன் வந்து அவருடைய சாபத்தை நீக்கிறதுக்காக ஐயாவை தேடி வராரு. ஐயா வந்து ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவருடைய இது வந்து தட்ச பிரஜாபதி கிட்ட வந்து இது சாபத்தை வாங்கினதுனால அந்த சாபத்தை போக்குறதுக்காக ஐயா கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனந்த தாண்டவம் ஆடும்போது வந்திருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆடும்போது
சிவன் வந்து அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த தாண்டவம் ஆடும்போதே காலினாலே எடுத்து அந்த சந்திரனை வந்து நெத்தியில் இது சிரசில் சூடிட்டார். சூடினதுனால அந்த 3ஆம் பிறையோட நின்றுட்டார். சந்திரனுடைய இது வந்து தேயாததுனால சந்திரன் வந்து சந்திர மௌலீஸ்வரர்னு பேர் காரணம் வந்து சந்திரனுக்கான தோஷங்கள். அஷ்டம சந்திரன் நடக்கும்போது இவரை வந்து சேவிச்சுட்டு போனாக்கா எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு இதுவாகும். மேலும் ஒரு வைபவமாக வந்து வருஷத்தில் 2 திருவிழாக்கள் நடத்துகிறோம். ஒன்று ஆடி திருவிழா பண்ணுறோம். ஆடி திருவிழாவுடைய ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா அம்பாளுக்கு வளைகாப்பு பண்ணுவோம். வளைகாப்பு பண்ணும்போது என்னன்னாக்கா இங்கே வந்து அம்பாளுக்கு நேரடியாக வளைகாப்பு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு பண்ணதுக்கப்புறமா சுகாசினிகளுக்கு பண்ணுவோம். சுகாசினிகளும் பேரம்பேத்தி அவங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்கள வந்து தெய்வ மனிதா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொய்யோ மெய்யோ இந்த கோயில் சன்னிதானத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்வு மாரி பண்ணுவோம். அது பண்ணும்போது என்ன அப்படின்னாக்கா அடுத்த வருஷத்துலலாம் வந்து அடுத்த வருஷமோ இல்லை 1.5 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ வந்து எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் அந்த புத்திர பாக்கியம் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த புத்திர இதுக்கு வேண்டி அந்த நிகழ்வில் வந்து கலந்துப்பாங்க, வளைகாப்பு நிகழ்வில். அது ஒரு ஹைலைட்டான ஒரு இது. அதுபோக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விசேஷமாக வைபவம் நடக்கும். ஆடி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இது மாசி மாதம் மசான கொல்ல திருவிழா. அந்த திருவிழா தான் அந்த அம்பாளுக்கு உகந்த திருவிழா. 3 நாள் சிறப்பாக வைபவமாக நடக்கும். மசான கொல்லையெல்லாம் நடக்கும். இங்கேயே நடக்கும் இந்த இடத்துலையே. சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் பண்ணுறோம், சீர்கஞ்சி வைபவம் பண்ணுறோம். இப்படி ஒரு விசேஷமாக ஒரு வைபவமாக தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கிறோம். ஐயாவுக்கு வந்து கார்த்திகை சோமவாரத்துக்கு வந்து சங்காபிஷேகம் பண்ணுறோம். சிவராத்திரி அன்னைக்கு 5 காலாவும் பூஜை பண்ணுறோம். ஐப்பசி அன்னாபிஷேகம் பண்ணுறோம். இது போக மற்ற இதெல்லாம் டீட்டெயிலெலாம் வந்து இங்கே வந்த பக்தர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். அடியேன் சிறியவன், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நடக்கலை அப்படிங்கிறத வந்து நீங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள்லாம் சொல்லணும். இன்றைய விஜயதசமி சிறப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை அயப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் அம்மனை தரிசித்தோம். அதற்கு அப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதின் மூலமாக அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை பற்றி அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு அப்புறம் கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் அம்மன் அருளை பற்றியும் விளக்கமாக சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசித்து அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.